வடுகப்பட்டி 2,50,000 டோர்னமெண்ட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்தீங்கன்னா லாஸ்ட் டே, 5வது நாள் லாஸ்ட் டே. இன்றைக்கி எந்தெந்த டீம்லாம் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு எல்லா டீமுமே நல்ல டீம் தான் ப்ரோ. ஆல்மோஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதும் சூப்பராக தான் இருந்தாங்க. ஸோ மேலே இருக்க டீம்ஸும் குவாலிட்டியாக இருக்காங்க. ஸோ அதனால் யார் குவார்ட்டர் ஃபைனலில் ஜெயிக்க போகிறாங்க, ஸோ செமிக்கு போகிறாங்க, ஃபைனல் போகிறாங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு சவாலாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டில் ஒன்று செமி. இன்னையே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் வடுகப்பட்டிக்கு வந்துடுங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் சொல்லலை ப்ரோ. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் வீடியோ எடுக்கலாம். மத்தியானம் சாப்பாடு சூப்பராக இருக்குது, சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்காச்சும் எல்லோரும் வந்துருங்க. டேயோட கிரவுண்ட் ஏலாம் நடக்க போகிறோம். முதல் மேட்ச் மரவமங்கலம் ஏசிசி வர்சஸ் பிரபாகரன் மெமோரியல். 2 டீமுக்கான மேட்ச். பேட்டிங் டீமில் இருக்க போகிறது எங்கள் மரவமங்கலம் ஏசிசி, ஃபீல்டிங்கில் இருக்கிறது பிரபாகரன் மெமோரியல். 7 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 பால் யூஸ் பண்ணுவோம். செகண்டில் இருக்க போகிறது கோகுல். பேட்டிங்கில் ஓனிங் பேட்ஸ்மேனா சைக்கிள் இருக்குது மாலையீடு கார்த்தி, நான் சைக்கிளாக உடப்பப்பட்டி பிரபு. ஃபர்ஸ்ட் ஒன் கோகுல் டு மாலையீடு கார்த்திக். குயிக்கராக போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். மாலையீடு கார்த்திக்கு நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டரையும் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டரையும் வச்சு போடுறாங்க. செகண்ட் ஒன் சான்ஸ் பால் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. இங்க நல்ல ஃபீலிங்கை போட்டு 2 ஓவரில் டாட் பால். பேக் டு பேக் முதல் 2 பந்தே டாட்டா போட்டிருக்காரு. இங்க தேர்ட் ஒன் அப்டி ஆக்கிங், வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் குயிக்கராக விட்டாங்க. ஒரு சிங்கிளோட முதல் ரன்னை பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம். இந்த கிரவுண்டில் இன்னைய டேவில் மாலையீடு கார்த்தி. ஃபோர்த் ஒன் ஸ்டெம்பை பதம் பார்த்துருக்குங்க. சரியான பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். டைமிங் கிடைக்கல இங்கே. ஸோ டைமிங் மிஸ் பண்ணால் ஸ்டெம்பில் போய் விழுந்துருக்கு. முதல் விக்கெட்டு இழக்கிறாரு முதல் பந்துலேயே இங்கே பிரபு. சவுண்ட் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே நியூ பேட்ஸ்மேனா குரு சங்கர் வந்திருக்காரு. கோகுலோட ஃபிஃப்த் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. ஃபீல்டரால் பிடிக்க முடியலங்க. லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே குயிக்கராக போயிருக்கு. ஒரு லக்கியாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்திருந்தா கீப்பர் பிடிக்க பார்த்துருப்பாரு. ரொம்ப விலகி போகும், பிடிக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் பிளேயரோட லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டிலேருந்து மரவமங்கலம் ஏசிசி. ஆச்சுக்கண்ணா செகண்ட் ஓவர். அந்த செகண்ட் ஓவர் பட ஆகாஷ் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து ஸ்டெம்ப் லைனுக்கு வந்திருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிளாக 2 ரன்ஸ் பண்ணுறான்னு பார்த்தா கோகுல் வேகமாக வெட்டி போய் தடுத்து போட்டார். ஒரு 2 ரன். தேர்ட் ஒன் ரீச் ஆடிச்சாரு. கண்டிப்பாக தாண்டி போயிருங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. இன்னைய டேக்கான இந்த கிரவுண்டில் முதல் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் நீங்கள் மாலையீடு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கராக வந்திருக்கு. லென்த் கரெக்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். லோ கேப்டா டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ சேஃபா ஸ்ட்ரைட்டாகவே தலையில் வந்து பட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். செகண்ட் பால் பிளேயோட லாஸ்ட் ஒன் அப்டியாக்கர், வித்தே கொடுக்காத பந்து அங்கே சத்யா கையில் போயிருக்கு. குயிக்கராக போயிட்டாங்க. ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. ஆச்சுக்கான 3வது ஓவர் பட அகைன் கோகுலிங்க ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு அடிச்சிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? அங்கே மிஸ்ஃபீல்ட் பண்ணி பவுண்டரி போயிடுச்சுங்க. சரியா ஜட்ஜ் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்லலாம். லக்கி பவுண்டரி வந்திருக்கு. இந்த முறை தரையோட தரையா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஒரு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. பிகைந்த சம்பளா கண்டிப்பாக 2க்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சித்தான அங்கே விரட்டி போய்க்கிருக்காரு. 2 ரன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் அகைன் தரையில் ஆடி இருக்காரு. தெளிவாக 2 ரன் பண்ணுறாங்களா? அங்கே பிரசாந்த் விரட்டி பாலுக்கு வந்தாலும் ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. இதுவும் சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது லாஸ்ட் ஒன் சூப்பராக ஆடி இருக்காரு. கவர்ஸில் ஆள் இல்லாத திசையில் ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி பவுண்டரியோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை. எங்க 4வது ஓவர் பட எங்கள் முத்து பாண்டி ஃபாஸ்ட் பாலே ஆசாருங்க. சுற்றிக்கிட்டு திரும்பி கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும். பவுண்டரி முதல் பந்திலே சுற்றிக்கிட்டில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் மாலையீடு கார்த்தி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் சுற்றிக்கிட்டு சூப்பரான ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணார். இந்த முறை லேப்டாட் ஒன் கேப்பில் போயிருக்கு. கோகுல் விரட்டி பாலுக்கு போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலையை தாண்டி ஓட்டார் வேகமாக. 1 2வது ரெஸ்ட் பண்ணி ஓட்டாங்க. குயிக்கோ ரன்னிங் இங்கே 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பவுலர் கைக்கே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். விக்கெட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா அடிக்கலைங்க. ஸ்டெம்பில் அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குயிக்கராக சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் 1 பவுன்ஸில் பவுண்டரின்னு பார்த்தா லொட்ட சத்யா தெளிவாக நின்று பிடிச்சாரு. ஆனால் நிற்கவே மாட்டாங்கிற மாதிரி ஓட்டாங்க. ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பள திருப்பிடுவார்னு நினச்சேன். டாட் பால்.
லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. மிஸ் கம்யூனிகேஷன் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஸோ ரன் அவுட்டில் குரு அவரோட ரன் அவுட் பறி போகுதுன்னு சொல்லலாம். ஸோ மாநில கார்த்தி பாஸாக கால் பண்ணி வந்துட்டார். ஸோ அவர் விக்கெட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால சாக்ரிஃபைஸ் விக்கெட்டாக இருக்காரு இங்கே குரு. 4 ஓவருக்கு 38. மேட்சுக்கான 5வது ஓவர் பட கேரளா சித்தன் வந்திருக்காரு. நீ பேட்ஸ்மேனாக வந்தால் பழனி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பவுல் அப்படின்னு காரணத்தால் தடுத்து போட தான் முடிஞ்சு. அதை பயன்படுத்தி ஒரு சிங்கிள் ஓட்டாங்க குயிக்காக. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறைக்கு வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. 6 மாலையீடு கார்த்தி பேட்லேருந்து வர 2வது 6. தண்ணி வரும்னா இங்கே போராடிக்கிறக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கிட்டு பேட்டில் படலை, அங்கே அடித்து பார்க்குறாங்களான்னு பார்த்தா கையில் வச்சுட்டாருங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். கீப்பர் சேஃபாகவே இருங்க. ஒரு சிங்கிள், பேக் டு பேக் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் மறுகி வந்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சரவணா இருக்கார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கலை, ஓடி 2வது ரன் எடுக்கிறாங்களா நோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவரா இல்லை இருக்கு ரிமைனிங். லாஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு, தடுத்து போட்டாங்க பந்த. ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 5 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் பட தன்ராஜ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பழனி. தன்ராஜ் டு பழனி ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துலேருந்து 1 பவுன்ஸாக ஒயிடானு செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ போன பால் ஒயிட் கொடுத்துட்டாங்க 1 பவுன்ஸோட சேர்த்து. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. அங்கே மாஸ்டர் ஆகாஷ் கையில் போயிருக்கு. குயிக்கர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் பார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா. ஒரு மாதிரி சுற்றி போனார். ஆகாஷ் பிடிக்க முடியலங்க. 1 2வது ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை கரெக்டாக ஆசாருங்க. இங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபுள் பவுண்ட்ரி. அது நின்று பார்ப்பாரு, ஏன்னா ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு, பாஸாகவும் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச் ஹிட், அகைன் பவுண்ட்ரிங்க. வாட் அ ஷாட், பாஸாக போயிருக்கு. அந்த பவுண்ட்ரிக்கு ஒன்று தடுத்தாலும் அதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்கேன் ஒரு வேகம். ஸோ கிட்டத்தட்ட 40 ரன்ட்டை பதிவு பண்ணிட்டான்னு சொல்லலாம் இங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்போவும் சுவிட்ச் ஃபீல்ட் வைக்கல, அகைன் சுவிட்ச் ஹிட்டுக்கு திரும்பினார். காலில் போட்டு போயிருக்கு. நல்லா கம்பேக் ஃப்ரம் தட்ராஜ். ஒரு சிங்கிள். 6 ஓவருக்கு 62 அடிச்சிருக்கு. மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் பட சித்தன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மாலையீடு கார்த்தி. தெளிவாக தலையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதை வச்சு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு, தாண்டி போயிருதா. அதில் டேக்கனுங்க பிரசாந்த் விக்கெட் இழக்கிறாங்க. நீ பேஸ் பண்ணா இங்கே மாதேஷ். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நிற்க வச்சு மாட்டாங்க. சக்கர் பேஸ் விக்கெட். பாலோட 5th ஒன். ரிமைனிங் 2 இருக்குது. மாலையீடு கார்த்தி ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு. கர்ணா கடைசி வரைக்கும் நல்லா போட்டு போட்டாருங்க. நிற்க வச்சாது மாற பார்ப்பாங்க, அதுக்குள்ளே அங்கே அடிச்சிட்றாங்களா. மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். டார்கெட் ரிசெட்டிங் பால்னு சொல்லலாம். எங்க வாங்க நாட்டி கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி ஓட பார்ப்பாங்க. விக்கெட்டுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ரொம்ப நேரமாக டயர்ட் ஆகிட்டார். அதன் காரணமாக 2வது ரிஸ்க் எடுக்க விரும்பலாம். ஸோ விக்கெட்டு தெரிஞ்சவொடனே நின்ட்டார், எனர்ஜியை சேவ் பண்ணி. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 43 அடிச்சிருக்காரு மாலையீடு கார்த்தி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 65 அடிச்சிருக்காங்க. 66 டார்கெட் ஃபார் பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா. ஓடி பேட்ஸ்மேனாக செகண்டில் இருக்க போகிறது 360 பிரதாப். நான் சைக்கிளையும் 360 ஆடக்கூடிய பிரசாந்த். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குரு. ஃபர்ஸ்ட் ஒன் விக்கெட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். ஸ்டார்ட் வித் டாட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே. செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கு. யாஸ் நல்ல டேக்கன். எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் பிரதாப்போட விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே குரு. ஸோ செகண்ட் பாலில் விக்கெட் இழந்து பறிகொடுத்து வெளில போகிறான்னு சொல்லலாம். ஸோ வெல் பவுல்டு கரெக்டாக போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே. 1 டவுன் பேட்ஸ் பண்ணால் இங்கே அரவிந்த் ஏர்லியாகவே வந்துட்டான்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் பாலே மறிச்சு தெளிவாக ஆடி இருக்காருங்க. உள்ள வந்த முதல் பந்திலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. குட் ஸ்டார்ட் அண்ட் குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே.
4th ஒன். பெரிய சுத்து சூப்பராக போட்டிருக்காங்க. டாட் பால். 5th ஒன். பேட்டில் நிற்கு நல்ல டேக்கன். 1 மோர் விக்கெட். 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே ஒரு மாதிரி குரு கலக்கியிருக்காரு. பவர் பிளேவை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி மேட்சை ஒரு மாதிரி பிரபாத் மேலே ப்ரெஷரை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. மாயக்கண்ணன் இருக்காரு ஃபீல்டிங்கில். ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர். எக்ஸலன்ட் ஸ்டார்ட். இங்கே மரவமங்கலம் 4 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் குரு சூப்பர் ஸ்டார்ட். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட எங்கள் மாயக்கண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்விங் அண்ட் மிஸ் சூப்பராக போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன். மறுச்சு அடிச்சிருக்காரு. தாண்டி போயிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. பழனி இருக்காரு. 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பேக்கப் தான் கரெக்டாக இருக்கணும். 2 ரன். தேர்ட் ஒன். குயிக்கராக உடம்பு லைனில் வந்திருக்காரு. சூப்பர் டாட் பால். 3 பாலில் 2 டாட் பால் ஓட்டிருக்காரு இங்கே மாயக்கண்ணன். பாலோட 4th ஒன். சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். சூப்பர் ஸ்டாப்பிங்க. கவி மணப்பாறை கவி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். 5th ஒன். சான்ஸ் பார். எஸ் நல்ல விக்கெட். கோகுலோட விக்கெட்டும் இழக்கிறாங்க இங்கே. இந்த முறை மாயக்கண்ணன் எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கான முதல் விக்கெட். 3வது விக்கெட் பவர் பிளேயில் இழக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மனா எங்களோட சத்யா வந்திருக்காரு. பொறுப்படுத்த ஆடணுங்கிற இடத்துல இறக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபன்ஸ் மைண்ட்ஸை தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பு பண்ண பார்த்தா உள்ள வந்துட்டாருங்க. ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 8. சூப்பர் ஸ்டாப்பிங்க பவர் பிளேயில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 3 விக்கெட்டை இழந்து 8க்கு. 2 ஓவருக்கு 8ன்னு ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி நல்லா ஸ்டார்ட். 3வது ஓவர் பட லெக்கட்டர் லோகு. ஃபர்ஸ்ட் ஒன். உடம்ப விட்டு வெளில போட பார்த்தாரு. ஆஸ்டாருங்க. முதல் பந்துலேயே ஒரு 6. ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். லொட்ட சத்யா பேட்டில் இருந்தீங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல இதுவும் தாண்டி போயிருந்தா போயிடுச்சுங்க. முதல் 2 பந்தையும் 6. ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஷர் போட்டான்னு சொல்லலாம். சத்யா ஆன் ஃபயர். லொட்ட சத்யா. தேர்ட் ஒன். ஒரு ஸ்லோயர். இதுவும் தெரிஞ்சு போயிருக்கு. 46 வாய்ஸா. 46 பதிவு பண்றாரு இங்க முதல் பேட்ஸ்மேனா இந்த டேவ்ல இங்க லொட்ட சத்யா. வாட் அ பேட்டிங் இங்க சத்யா. பவுலர் சேஞ்ச். முதல் 3 பாலையும் 46 அடிச்சாரு. இருக்க பால் பட பழனி இங்க அடிச்சுட்டாரா. போயிடுச்சுங்க. கன்சியூட்டா 4வது 6 பதிவு பண்றாரு இங்க சத்யா ஃபயர்னு சொல்லலாம். ஒரே ஆளா மேட்சோட மொமெண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பக்கமா இருந்ததை இந்த பக்கமா வள்ளுக்க டைமா இழுத்துட்டாருன்னு சொல்லலாம் மேட்சை. பாலோட 5th ஒன். அப்படியே கொஞ்சம் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். கையில் போயிருக்கு. சிங்கிள். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். மர்ரிச்சு அடிச்சிருக்காரு கேப்ல. கண்டிப்பா 2வது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாதேஷா பிரபு இருந்தார் ஃபீல்டர். குயிக்கர் த்ரோங்க. காரணமா சிங்கிள் டு எண்ட் ஓவர். சோபார் இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 27 கிட்டத்தட்ட. போன ஓவருக்கு 26 போயிருக்கு. மொத்தமா 3 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் பட அகைன் நீங்க மாயக்கண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். டிஃபன்ஸ் ஆட பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இங்க டாட் பால். செகண்ட் ஒன். இந்த முறை ஹைட் தான் போயிருக்க. டிஸ்டன்ஸ் போகல. யார் கேட்ச பிடிக்கிறான்னு பார்த்தா பழனி. ஆள் வரைக்கும் வந்து கேட்ச பிடிச்சிருக்காரு இங்க. கர்ணா வந்திருக்காரு. நீ பேட்ஸ்மேனா இங்க. பாலோட 3rd ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணிருக்காங்க. பாலோட 4th ஒன். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணிக்கிறாரு இங்க. நெக்ஸ்ட் ஒன். 1 மோர் டாட் பால். 5வது பந்த 2 ரன்னை விட்டு கொடுக்காம போட்டு இருக்கான்னு சொல்லலாம் இங்க மாயக்கண்ணன். லாஸ்ட் ஒன். 1 மோர் குட் டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு. வாட் அ ஓவர். மேட்ச் ஓவர். இங்க முக்கியமான ஓவரை மெய்டினா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மாயக்கண்ணன் சூப்பர் ஓவர். மெய்டன் வித் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. இப்படி இருக்க 3 ஓவருக்கு 32. மேட்சுக்கான அடுத்த ஓவர் கூட இங்க சத்யா வந்திருக்காரு. முதல் பந்தே அடிச்சிருக்காரு. விக்கெட்டை பிடிச்சா மேட்சோட மொமெண்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்ல வந்தேன். ஆளே இல்லைங்க இங்க. தெளிவா ஆடி இருக்காரு சத்யா. ஒரு பக்கமா அன்சாப்பிளா கொண்டு போய்க்கிருக்காரு மேட்சை. பவுண்டரி ஸ்டார்ட் வித் பவுண்டரி இந்த ஓவரை. செகண்ட் ஒன்.
இந்த முறை மர்ரிச்சு ஆட பார்த்துருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக மட்டும்தான் இருக்கும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ல கண்டிப்பாக தாண்டி போயிடுங்க. ஏன்னா ஆளே இல்லாத திசையில் கர்ணா பேட்லேருந்து இந்த முறை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் ஃபீல்டர் தானாலே பவுண்டரியாக இருக்குங்க. ஏன்னா ஆளே இல்லை, போயிடுச்சு பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. இந்த ஓவரில் வர்றது 3வது பவுண்டரி. 5th ஒன் இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு. தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 உள்ள விழுகும் அப்படின்னு நினைச்சேன். 6 போய் விழுந்திருக்கு. முக்கியமான நேரத்தில் 6. ஸோ மேட்சை பால் டு பால் மேட்சாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முந்தின ஒரு ஓவரை சத்யா 4 6 அடிச்சு மாற்றினாரு. இப்போ 2 6 ஒரு 2 பவுண்டரி ஒரு 6 அடிச்சு ஸோ மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் எங்கள் பிரபாகரன் மெமோரியல். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. தெரிஞ்சு போயிருக்கு. பவுண்டரியான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. ஸோ இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 18 ரன்னு கர்ணா பேட்டில் இருந்தும் ஒரு பவுண்டரியை சத்யாவணும். ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க என் பிரபாகரன் மெமோரியல். இவனே இருக்க 12 பாலுக்கு 9. பழனி வந்திருக்காரு. வித்தியாக்கர் வித்தியை கொடுக்காத பந்து. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட் பால். இவனே இருக்க 10 பாலுக்கு 9. 10ங்க பட்சத்தில் தாண்டி போயிருதா. கையில் பட்டு மிஸ் பண்ணியிருக்காரு. 6 பவுண்டரி செக் பண்ணுவாங்க. இங்க பவுண்டரி போயிருக்கீங்க. அல்வா மாதிரி போன கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இது கேட்ச் இல்லை மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க 4th ஒன் ஒரு ஸ்லோயர் வர விட்டு பலார்னு அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி. ஸோ இந்த பவுண்டரியோட மேட்சை டைப் பண்ணிட்டாங்க இங்கே பிரபாகரன் மெமோரியல். தேவையான என்ன ஓடி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் 1 இங்கே பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி சூப்பராக அடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சத்யா ஒருத்தான இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். மாலையடி கார்த்தி ஸோ நல்லா சோஷன் சொல்லலாம். கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு இங்கே. ஸோ வாழ்த்துக்கள். நல்ல கேமுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆஃப்னர் டீமில் இருந்தோம். சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. ஒன் மோர் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் சத்யா.